எல்லாரும் எப்படி இருக்கீங்க? सभी कैसे हैं? நல்லா இருக்கீங்களா? क्या सभी अच्छे हैं? जो உங்களுடைய ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு எல்லா பிரயோஜனம் இருக்கீங்களா? क्या आप ऐसा सोच रहे कि प्रार्थना करके प्रभु पे भरोसा करके क्या करें? इतने வருஷமா பல காரியங்களுக்காக நம்பிட்டு இருக்கேன். अनेक वर्षों से अनेक कार्यों पर भरोसा ஆனாலும் रखते ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. पर कुछ नहीं हो। அப்படி நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? आप ऐसे निराशा में हैं। கவலைப்படாதீங்க. आप चिंता मत அதோட कीजिए। வசனம் என்ன சொல்லுது? परमेश्वर का वचन क्या कहता है? ரோமர் 5:5 रोमियो 5:5 में மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. और आशा से लज्जा नहीं होती क्योंकि पवित्र आत्मा जो हमें दिया गया है उसके द्वारा परमेश्वर का प्रेम हमारे मन में डाला गया है। பாருங்க எவ்வளவு அருமையாக வேத வசனம் நமக்கு சொல்லி தருது பாருங்க. और देखिए कितने सुंदर रीति से वचन हमें सिखाते உங்கள் हैं இருதயங்களிலே कि आपके हृदय में பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. पवित्र आत्मा के द्वारा प्रभु का प्रेम उंडेला गया है। தேவ அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டதுனால क्योंकि प्रभु का प्रेम आपके दिलों में है, நீங்கள் அவர் மேல் என்னென்ன காரியங்களுக்காக நம்பிக்கை வைத்து ஜெபமிட்டு இருக்கீங்களோ आप उन पर जो भी कार्य के लिए भरोसा रख के प्रार्थना कर அந்த रहे हैं நம்பிக்கை உங்களை ஒரு நாள் வெட்கப்படுத்தாது. वो भरोसा कभी आपको शर्मिंदा नहीं அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. इसलिए आप निराश मत होइए। கர்த்தர் நிச்சயமாக தாவீது சொல்லுகிறான், நான் நம்புகிறது அவரால் வரும் என்று சொல்லுகிறார். और निश्चय जो है दाऊद के द्वारा परमेश्वर कह रहे कि जो मैं भरोसा जिस पर भरोसा रखता हूँ प्रभु से आएगा। அதனால என்னென்ன காரியங்களுக்காக நீங்க நம்பிக்கையோடு நீங்க ஜெபமிட்டு இருக்கிறீங்களோ நிச்சயம் தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு நீங்க நம்புகிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தர ஒரு வல்லவராக இருக்கிறார். जो भी कार्यों के लिए आप परमेश्वर पर भरोसा रख रहे हैं उससे परमेश्वर आपको देंगे। சோர்ந்து போகாதீங்க. इसलिए आप निराश मत होइए। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु आपको आशीष करेंगे। ஆமென்.